கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 74:12. பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன் பூர்வ காலம் முதல் என்னுடைய ராஜா. இந்த சங்கீதத்தை எழுதின ஆசாபு தேவனை ரட்சிப்புகளை செய்து வருகிறவர் என்றும், பூர்வ காலம் முதல் அவர் ராஜாவா இருக்கிறார் என்றும், அதுவும் அவருடைய ராஜாவாக இருக்கிறார் என்று சொல்லி உரிமை பாராட்டி பேசுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியின் நடுவிலே ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன். அவர் ரட்சிப்புகளை செய்தார், ரட்சிப்புகளை செய்து கொண்டிருக்கிறார், இனியும் ரட்சிப்புகளை செய்வார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிப்புகளை செய்து வருகிற, ரட்சிப்பை நடத்துகிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் அவர் ராஜாவா இருக்கிறார். ஆசாபு உரிமை பாராட்டினதை போல பூமியிலே ரட்சிப்பை நடத்துகிற நம்முடைய ராஜாவா இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவன் என்று சொல்லி நாமும் உரிமை பாராட்டுவோம். நாம் அப்படி உரிமை பாராட்டும் பொழுது நிச்சயமாகவே இம்மைக்குண்டான மறுமைக்குண்டான சகல ஆசீர்வாதங்களையும் நம்முடைய ராஜாவாகிய என்றென்றைக்கும் ராஜாவாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்து நம்மை நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையின் அடிப்படையிலே நாம் ஜெபிப்போம். பூமியின் நடுவிலே ரட்சிப்புகளை செய்து வருகிற எங்களுடைய தேவனாகிய என்றென்றைக்கும் ராஜாவா இருக்கிற, என்னுடைய ராஜாவா இருக்கிற, எங்களுடைய ராஜாவா இருக்கிற இயேசு கிறிஸ்துவே, இப்பொழுதும் ஆண்டவரே எங்களை ஆசிர்வதித்து எங்களை ரட்சிப்புக்கு நேராய் நடத்துவீராக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீ ரட்சிப்பீராக. ராஜாவாய் அவர்களுக்கு காணப்படுவீராக. அவர்கள் உரிமை பாராட்டுகிற என்னுடைய ராஜா என்று உரிமை பாராட்டுகிற அப்பா, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் ராஜாவாய் மாறி நீர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all.